பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினால் 2025 ஆண்டு நாம் ஏறத்தாழ 11 மாதங்களை கடந்து 12ஆம் மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற இரக்கத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிற நாம் எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். கர்த்தர் உங்களை அபரீதமாய் ஆசீர்வதித்து தேவன் இந்த 12ஆம் மாதம் தம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுவாராக. ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 12ஆம் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து சில நிமிடங்கள் அதை தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக பிரத்யேகமாக இன்றைக்கு ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த 12ஆம் மாதம் 1ஆம் தேதி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் தொழில் இம்மாதம் ஆசீர்வாதமாயிருக்கும். நீ வேலை ஸ்தலத்திலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவன் சொல்லுகிறார் பாருங்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் போய் இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆபிரகாமை பரவசப்படுத்தினார். ஆபிரகாம் அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு ஏறத்தாழ நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு இல்லாததினால் ஒரு சோர்வடைந்த நிலைமையிலே இருந்தார்கள். காரணம், எதிர்பார்த்தது அவர்களுக்கு கிடைக்காததனால் சோர்ந்து போய் வாடி போய் அவர்கள் அமர்ந்த அந்த நேரத்தில் தான் கர்த்தரே நேரடியாக அந்த வீட்டுக்குள்ளே போனார். இன்றைக்கு அதை போல 11 மாதங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்து நடக்கவில்லையே, நாம் ஏமாற்றத்தோடு இருக்கிறோமே என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பி வைக்கிறார். என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவன் தனிமரமாய் இருந்தால் அவனை தோப்பாக்குவார், வனாந்தரமாய் இருந்தால் அவனை சோலைவனமாய் மாற்றுவார், பட்டமரமாய் இருந்தால் அவனை துளிர்க்க செய்வார். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் சொன்னான், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீ உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொன்னார்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவனை ஒரு நேசிக்கிற மனிதனாக காணப்பட்டான். அவனுடைய ஆபிரகாமுக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. ஆபிரகாம் தீர்க்கதரிசி, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், ஆபிரகாம் தேவனுடைய ஊழியக்காரன், ஆபிரகாம் பெரிய ஜெபவீரன், ஆபிரகாம் தேவனை எப்பொழுதும் பிரியப்படுத்தி வாழ்கிறவன் என்று இந்த வேதம் ஆபிரகாமை குறித்து வர்ணிக்கிறது. அப்படியே நீங்களும் இந்த மாதம் தேவனுக்கு சிநேகிதனாய் வாழுங்கள், தேவனுக்கு பிரியமானவனாய் வாழுங்கள், தேவனை அன்பு கூர்ந்து வாழுங்கள். ஆண்டவர் அப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுவார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் கர்த்தர் இதை சொன்னார் என்று 2 வசனங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று, ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே வந்தபோது
தேவன் சொன்னார். நம்பர் ஃபர்ஸ்ட், ஆபிரகாம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அப்படி என்றால் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு முதல் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவர் சொன்ன உடனே எது நடக்கும் என்று யோசிக்காமல் உடனே புறப்பட்டு போனார். அந்த கீழ்ப்படிதல் தேவனை சந்தோஷப்படுத்தினது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறான்? தன் தேவனுக்காக பலிபீடம் கட்டுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பட்டணங்களை கட்டுகிறவனை அல்ல, நகரத்தை கட்டுகிறவனை அல்ல, தேவனுக்கென்று பலிபீடம் கட்டுகிறவன் இந்த 12ஆம் மாதம் கர்த்தருக்கு தேவை. ஏனென்றால் ஆபிரகாம் அதை செய்தான். தேவன் தரிசனமான இடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், ஆபிரகாம் குடியிருந்த வீட்டுக்குள் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். இந்த பலிபீடத்தை அவன் கட்டினதினால் தேவன் அதில் மிகுந்த சந்தோஷப்பட்டார். இன்றைக்கும் பரலோகத்தின் தேவன் தேவனுக்கென்று பலிபீடம் கட்டுகிறவனை கர்த்தர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார், எதிர்பார்க்கிறார். அவருடைய கண்கள் அவனை தேடிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பலிபீடத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பலிபீடத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆகவேதான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தன் வீட்டுக்குள்ளேயும் தன் வீட்டுக்கு வெளியேயும் பலிபீடம் கட்டின ஆபிரகாமை கர்த்தர் சொன்னான், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று. அவன் ஆபிரகாமின் சந்ததி இன்று வரை ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமாயிருங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து மீண்டும் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுங்கள். கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் சர்வ வல்லமை நிறைந்த நாமத்தில் இதோ 12ஆம் மாதம் 1ஆம் தேதி தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறீர், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உன் வேலைஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்னீர். ஆபிரகாம் கூடாரத்துக்குள் பலிபீடம் கட்டினதை போல பலிபீடத்தை கட்டுகிறவனை தேடுகிற கர்த்தர் இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்வார்களாக. தேவன் இறங்கி வந்து அவளை ஆசீர்வதியும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். பண்டிகை காலங்கள் வருகிறது. பரலோகத்தின் தேவனே ஒவ்வொரு வீட்டையும் தம்முடைய கிருபையினால், சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையினால் சகலமும் பரிபூரணமாய் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உங்க நாம மகிமைப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாயிருங்கள். உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.